உங்க பேர்ல ஒரு சென்ட் இடம் வாங்குங்க. பெத்தவங்க வீட்ல பெண்கள் என்னதான் பிறந்த வீடா இருந்தாலும், குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அங்க நமக்கு மரியாதை கிடையாது. கல்யாணமே பண்ணாம இருந்து பாருங்களேன், நீங்கள நாய் மாரி தான் நடத்துவாங்க. நான் கல்யாணம் பண்ணி போற வீட்ல ஏதோ ஒரு மனசங்கடம், ஒரு விஷயத்த வெளிலயே சொல்ல முடியல. தூங்கவே இல்ல நீங்க. பார்த்தா ஒரு சண்டை ஏற்படும். இல்ல ஒரு ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். ஏதோ ஒரு பிரச்சனையில வீட்ட விட்டு வெளில போன்னு சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலாம்னா, அங்க போனோம்னா, புருஷன் இல்லாம வந்திருக்கிற ஊர்ல உள்ளவங்கலாம் எங்கள தப்பா பேசுவாங்க. கோச்சுக்கிட்டு வந்துட்டா உன் பொண்ணு அப்படி இப்படின்னு பிரிஞ்சு வந்திருக்கான்னு. அங்கேயே போம்பாங்க. இதுல நமக்குன்னு ஒரு சென்ட் இடம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 4 கீத்த வச்சு குடிசைய கட்டி நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம். அங்க யாருமே நம்மள வெளில போன்னு சொல்ல முடியாது. பெண்கள்ங்கிறது விட்டு குடுத்து போணும். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு போங்க நான் சொல்ல வரல அதுக்காக. கல்யாணம் பண்ணி ஒரு பெண் தான் ஆண் வீட்டுக்கு போறா. ஆண் பெண் வீட்டுக்கு வரல. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சென்ட் இடம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா ஒரு பெண்ணுன்னா விட்டு குடுத்து போணும். திருமண வாழ்க்கையில வெளில வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைகிட்ட 1000 சங்கடம் இருக்கும். மாமியார் மருமகளுக்கு ஒத்து போகாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனா நீங்க ரொம்ப குனிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, முதுகுல ஏறி குத்திருவாங்க. திரும்பி பார்த்தா உங்க லைஃப்ப நீங்க வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க.